أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه سراجا منيرا. اما بعد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم فرحتان لصائم فرحة عند الإفطار وفرحة عند لقائنا أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகழ்ந்த நிறைந்த அருள்களுமான ஏக இறைவனான அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலாவின் திருப்பெயரை கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். சலாத்திலும் கருணையும் சலாமிலும் ஈடேற்றலும் சத்திய திருத்தூதர் கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது இப்னுல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நான்கு இமாம்கள், குறிப்பாக இந்த சங்கையான ஈதுல் ஃபித்ருடைய தொழுகையில ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் தாய்மார்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஈதுல் ஃபித்ருடைய சுபா பிரசங்கத்தை நீங்களே கோரிக்கை செய்கிறேன். பொதுவாக இஸ்லாத்தினுடைய கடமைகள் ரெண்டு விதத்தில் இருக்கிறது. ஒன்று, ஒரு மனிதனை முஸ்லீமாகும், இன்னொரு கடமை அந்த மனிதனை முஃமினாக மாற்றும். நாமெல்லாம் இன்று முஸ்லீம் என்கிற நிலையில் தான் இருக்கிறோம். முஃமின்களாக மாறிவிட்டோமா என்றால் அந்த கடமைகளை எந்த அளவிற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கிறோமோ அந்த அளவிற்கு முஸ்லீம் என்ற ஒரு அந்தஸ்திலிருந்து முஃமின் என்ற இன்னொரு அந்தஸ்திற்கு நாம் செல்லணும். அதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது குத்திப அலைக்கும் ஸியாமும் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட முஸ்லிமான மனிதர்களே, நீங்கள் நோன்பை நோற்று அதனுடைய விதிகளை சரியான முறையில் நிறைவேற்றினால் நீங்கள் முஸ்லிம் என்ற அந்த தரஜாவிலிருந்து மூமின் என்ற தரஜாவிற்கு நீங்கள் செல்ல முடியும். அந்த அடிப்படையில வருடத்திற்கு ஒரு முறை நாம் நம்முடைய ஈமானை தரஜா உயர்த்தி தக்வா என்னும் இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டமைத்து மூமினாக மட்டும் இருந்தால் போதாது, நாம் முத்தகீனாகவும் மாற வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு 29 நாட்கள் தொடர்ந்து சங்கையான அல்லாஹ்வுடைய நோன்பை நோற்று நாம் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டோம். இந்த உலகில் யாருமே சிறுவர்களாக இருக்க விரும்புவது, கொஞ்சம் உயர்ந்தவுடன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செய்து தங்களுடைய இளமையை வெளிப்படுத்துவார். ஆனால் முஸ்லீமாகவே இருப்பது நாம் நல்லமான ஏழ்மையுடையவர்களாகவே நிறைய பேர்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆடையில் பர்சனாலிட்டி, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், வாகனங்களில் முன்னேற்றம், ஆனால் ஈமான் பாதத்தில் மட்டும் பச்சிலம் கூடாது. இது என்ன நியாயம் சகோதரர்களே? இது என்ன நியாயம்? முஸ்லீமாகவே நான் இருப்பேன், தொழுக மாட்டேன், நோன்பு வைக்க மாட்டேன், ஜகாத் கொடுக்க மாட்டேன், வசதியிலோ ஹஜ் செய்ய மாட்டேன். அப்ப அந்த பிரைவேட்லே நாம் இருந்து கொண்டு எத்தனை காலம் வாழ
நாம் நம்முடைய தரஜாவை உயர்த்திக் கொள்ள வேண்டாமா? அதற்கு தான் அல்லாஹ் ஜெயஷானல்லாஹ் குதிபா அலைக்கும் ஸியாம் கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முஸ்லிம் என்ற அர்த்தத்திலிருந்து நீங்கள் தக்வா என்னும் இறைச்சமுடையவர்களாக முத்தகீன்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே நான் உங்கள் மீது நோன்பை கடமையாக்கி இதற்கு முன்னால் நான் எத்தனையோ படைப்புகளை படித்தேன். அத்தனை பேர்களும் தங்களுடைய ஈமானை பரிணாம வளர்ச்சி அடைந்து தக்வாவை வளர்த்து கொண்டார்கள். ஆனால் நீங்களும் தக்வாவை வளர்த்து முஸ்லிம் என்ற அந்த சின்ன தரஜாத்திலிருந்து உயர்ந்து முத்தகீனாக நீங்கள் மாற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். ஆனால் நாம் இருக்கிறோமா? நாம் எத்தனை பேர் விரும்பி நம்முடைய நோன்பை தோன்று நான் அந்த சின்ன பொசிஷனில் இருந்து மாறி உயர்வடையும் என்ற கவலை எத்தனை பேருக்கு இருந்தது? வெறும் 15% என்று பார்க்கிறது. அவர்கள் தான் நோன்பு வைத்தார்கள், அவர்கள் தான் பள்ளிக்கு வந்தார்கள், தங்களுடைய ஈமானுடைய பலத்தை உயர்த்தி கொண்டார்கள். ஆனால் சகோதரர்களே, மரணம் வருவதற்கு முன்னால் நாம் நம்முடைய இபாதத்துகளை சரி செய்து முஸ்லிம் என்ற அந்தஸ்திலிருந்து மூமின், முத்தகீன், சாலிஹீன், சுஹதா என்ற அந்தஸ்துகளை நாம் பெற வேண்டும் என்பதற்கு தான் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் என்ற கடமைகள் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த இடங்களில் அந்தந்த கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றி நம்முடைய ஈமானை புதுப்பித்து அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்று நபியவர்களுடைய திருப்பொருத்தத்தை பெற்று வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் மரணிக்கின்ற பொழுது கலிமாவை பொழிந்து மரணித்து நம்முடைய கபரை சுவனத்தில் பூங்காவனமாக மாற்றிக்கொள்ள முடியும் சோதனை. அப்படி இல்லை என்று சொன்னால் முஸ்லீமாக மட்டுமே பெயர் தாக்கியாகவே நான் இருப்பேன். என்னுடைய ஆதாரில் என்னுடைய பெயர் முஸ்லீமாக இருக்கும், என்னுடைய ஸ்மார்ட்டாவில் என்னுடைய பெயர், என்னுடைய டிரைவிங் லைசன்ஸில் பாஸ்போர்ட்டில் என்னுடைய பெயர் முஸ்லீமாக இருக்கும். ஆனால் என்னை பார்த்தால், என்னுடைய கோலத்தை பார்த்தால், என்னுடைய முடியை பார்த்தால், என்னுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தால் ஒரு யூதனை மாறி, ஒரு நஸ்ரானி மாறி நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் எப்படி அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும்? எப்படி நம்முடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம் வளமானதாக இருக்கும்? எப்படி நம்முடைய முதலாக வெற்றி அடையும்? எல்லோருமே பள்ளியை புறக்கணிங்கள், எல்லோருமே நோன்பு வைக்காதீர்கள், வசதி இருந்தோ ஹஜ் செய்யாமல் ஜகாத் கொடுக்காமல் இருக்கிறேன். அந்த முதலா எப்படி உட்கொள்வோம் என்று நாம் பார்க்கிறேன். எனவே புரிந்து வேண்டும் சகோதரர்களே, அதான் ஈடுபடுத்தினுடைய பிரதான குத்துபாவினுடைய சாதனம் சொல்லினார். இதைத்தான் நாம் சொல்ல போகிறோம், வேறு எதுவுமே சொல்லிவிட முடியாது. எனவே நம்முடைய முன்னோர்கள் இந்த ராஜ்யத்தை பண்டாரவதையில ஒரு இஸ்லாமிய அமைப்போடு அந்த இஸ்லாமிய மனம் தமிழும்படி வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சாதனை நாம் சொல்வோம் என்றால், நாம் பஸ்டாவுக்கு செல்கின்ற பொழுது மிக பிரமாண்டமான ஆட்சி இருக்கிறது இல்லையா? அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வெறும் கண்ணோடு பார்த்திருப்பீர்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமிய மயத்தோடு இஸ்லாத்தை நேசித்து இஸ்லாமிய உணர்வோடு இந்த ராஜ்யத்தை பண்டாரவதை வாழ்ந்தார்கள் என்பதற்கு அந்த ஆட்சியினுடைய மட்டவற்றிலே துவாவை பார்க்கிறோம். சுப்ஹானல்லதி சஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரிமீன். இந்த துவாவை ஆயத்தை அப்படியே கைது பண்ணியிருக்கிறார்கள். யார் பிரயாணம் செய்தாலும் அந்த இடத்தில் ஒரு நிமிஷம் நின்று அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய துவாவை ஓதினால் அவ்வளவு பெரிய பதக்கத்தை ஏற்படும். இப்ப எவ்வளவு கவலையோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் அந்த இடத்தில் அந்த ஆட்சியை உற்று பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனால் பாருங்கள், அதெல்லாம் காலை போக்கில மறைந்து அந்த ஆட்சியில் இடிக்கப்பட்டு வேறு ஏதாவது மாறிவிடலாம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அந்த அளவுக்கு ஈமானோடு வாழப்பட்டால் இன்று கொஞ்சமாவது இஸ்லாமிய பசப்பசப்பு நம்மளுக்கு இருக்கிற சகோதரர்கள். நாமும் இப்படி வாழ்ந்தால் இன்னொரு 20 வருஷம் கழித்து நம்முடைய வயிற்று பிள்ளையே முழுமையாக இஸ்லாமிய நெறிமுறைகளால் இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் எதுவுமே உடலிலும் இல்லாமல் பழக்கத்திலும் இல்லாமல் தாங்கோட்டித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடக்கூடிய பேர் அபாயம் இருக்கிறது. அதுதான் பாசிசம் இருக்கிறது. இஸ்லாமியராக இருக்கக்கூடாது, விடக்கூடாது, முஸ்லீமாக இருக்கு. எங்களுடைய கட்சியை சேர்ந்து ஜகாத் கொடுத்தவனாக இருக்கக்கூடாது என்று நாம் அடிக்கடி சொல்வோம். இந்திய தேசத்தில் முஸ்லீம்களுக்கு 3 முகவரி. ஒன்று வக்ஃப் பார்ட்டி, இரண்டாவது ஜும்மாவினுடைய அமர்வு,
மூன்றாவது வருடம் ஒரு முறை கொடுக்கக்கூடிய ஃபித்ரா. எவ்வளவு தெரியுமா? 100 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய 23.5 கோடி முஸ்லிம்கள் இந்த ஈதுல் ஃபித்ர் அன்றைக்கு 100 ரூபாய் அவர்கள் ஃபித்ரா கொடுத்தால் 80,40,000 கோடி, அதாவது 8,40,000 கோடி முஸ்லிம்களுடைய பார்க்க எவ்வளவு பெரிய சக்தி அல்லாஹ் தந்திருக்கிறான். ஃபித்ரா என்ற சர்வசாதாரணமாக நாம் நினைக்கிறோம். அன்று பிறந்த குழந்தை உட்பட தலைக்கு 100 ரூபாய் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய பொருளாதாரம் எங்கே மேம்படுகிறது? 8,40,000 கோடி நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும் என்று சொன்னால் பார்லிமெண்டிலே ஒரு பட்ஜெட் தொடரை, ஒரு பொருளாதாரத்தை சட்டமன்றத்தில் 3 பட்ஜெட்டை நம்முடைய முஸ்லிம்களுடைய ஃபித்ராவை கொண்டே நடத்திவிட முடியும். அந்த அளவுக்கு பேராற்றல் மிக்க ஒரு வல்லமையை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்தோம். அதை உணராமல் பெருநாள் என்று சொன்னால் போய் நாம் ஒரு ட்ரெஸ் எடுப்பது, சினிமாவுக்கு செல்வது, பூங்காக்களிலே நேரத்தை கழிப்பது, மாலை நேரம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இன்னும் பிற ஹராமான குடிபாடுகளில் ஈடுபடுவது, இப்படியே தான் திருநாட்கள் நம்மிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறது. எங்கே தக்குவாவை விளைகிறது? எங்கே முத்தகீனாக மாறினோம்? எங்கே முஸ்லீம் என்ற அந்தஸ்தில் இருந்து முத்தகீனாக, சாலிஹீனாக, சுகதாவாக எப்பொழுதும் மாறப் போகிறோம்? சகோதரர்களே, கவலைப்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வலா தஹ்சன், நீங்கள் கவலைப்பட எப்படி கவலைப்பட வேண்டும்? சமுதாயத்தின் மீது கவலைப்பட வேண்டும். وأنتم الأعلون ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. நீங்கள் மூமினாக வாழ்ந்து பாருங்கள். ஒரு தடவை ஒரு பெருநாளை மூமினாக வாழ்ந்து பாருங்கள். உங்களை அல்லாஹ் எங்கே உயர்த்துவான்? அல்லாஹ் சொல்றான். சென்ற ஈதுல் ஃபித்ரிலே நாம் கவலைப்பட்டோம். என்ன கவலைப்பட்டோம்? நம்ம ஊரில் இவ்வளவு படித்த பட்டதாரிகள் இருந்தோம். நாம் வந்து ஆரோக்கியம் கலந்து 6 மாதம் குளிரிலும் 6 மாதம் வெயிலும் நாம் போய் நம்முடைய வாழ்க்கையை கழித்து கட்டிய மனைவியை, பெற்ற பிள்ளையை கொஞ்சம் மற்ற முடியாமல் எந்த தேவைக்கும் நாம் வந்து வீடியோவிலே பார்த்து நாம் உலகாக அடைந்து அதிலேயே நம்முடைய மனசை பேசிக் கொண்டு அரபு நாடுகளிலே நம்முடைய ரூபுகளிலே வாழ்கிறோமே என்று மாறும். ஏன் நாம் இந்த தேசத்தில் நமக்கு என்ன வளர்ச்சி அறிவில்லையா? உலகத்திற்கே பொதுமறை குர்ஆனை பெற்றவர்கள் நாம். ஏன் நமக்கு அறிவில்லை? ஏன் அப்படிப்பட்ட அரசு துறையிலே உட்கார்ந்து நாம் வந்து வேலை பார்த்து நம்முடைய மனைவி மக்களோடு இருக்கக்கூடாது என்று சென்ற ஈதுல் ஃபித்ரிலே நாம் அவர்களோடு சொன்னோம். ஆனால் இன்று நம்முடைய அன்னை ஹதீஜா, அதே மாதிரி ஷஹீதியா அகாடமி மூலமாக இதோ குரூப் 4 தேர்வுக்கு மாணவ கல்வியில் வந்துவிட்டார்கள். இதே நிலை போகுமையானால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வீட்டிலே நாம் வாழ வேண்டும், நம்முடைய ஊரை நாம் ஆள வேண்டும். இதுதான் இளைஞர்களே உங்களுடைய தக்குவாவின் வெளிப்பாடு. இந்த லட்சியத்தோடு நீங்கள் வாழும். நம்முடைய ஊரின் வீட்டிலே நாம் வாழ வேண்டும், நம்முடைய ஊரை நாம் ஆள வேண்டும். பிஓவா அவன் ஒரு ஹிதாயத்துல்லா பிஓவாக இருப்பான். தாசில்தாரா அப்துல்லா தாசில்தாராக இருப்பான். பாபநாசம் ஸ்டேஷனுடைய எஸ்ஐயா அவன் அமானுல்லாவாக இருப்பான். அதே மாதிரி தஞ்சை கலெக்டரா அவன் ஒரு இன்ஃபார்மராக இருப்பான். இந்த நிலையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் அந்த கவலையோடு வெளிப்படுத்தினார். சென்ற ஈதுல் ஃபித்ரிலே நாம் பகிர்ந்து கொண்டோம். இன்று அதற்கான பரிணாம வளர்ச்சியை அல்லாஹ் வழிகாட்டினார் இல்லையா? இன்று நம்முடைய பள்ளி வளாகத்திற்கு பிரம்மாண்டமாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கல்வி மையம் அவர்களுடைய பெயரில் பரக்கத்தினால், நிர்வாக பெருமக்களுடைய இஹ்லாஸ் எனும் மன தூய்மையினால், இருக்கக்கூடிய சில பேர்களுடைய முத்தகீன்கள் சாலிஹீன்களுடைய துஆவினால் இந்த பிரமாண்ட வளர்ச்சி அடைந்திருக்கிறது. 270 மாணவ கண்மணிகள் அடிப்படை இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை, கோட்பாடுகளை, மசாயில்களை, ஹதீஸ்களை, தஜ்வீதுகளை படிக்கிறார்கள். ஒரு உலக கல்வி சேர்ந்து குரூப் 4 தேர்வினுடைய பயிற்சி வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் என்ன குறை கேட்கிறார்? நம்முடைய முன்னோர்கள் இந்த மண்ணில நமது ராஜ்கிரி பண்டாரோடையில வீட்டிலே வாழ்ந்தார்கள், ஊரை ஆண்டார்கள். அதான் அந்த ஆட்சியுடைய விஷயம்.
அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கவலைப்பட்டிருந்தால் பிரயாணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் அங்கே நின்று பிரயாண துவாவை ஓதி செல்ல வேண்டும் என்று அந்த வெளி எண்ணத்து ஆட்சிய அவர்கள் அந்த சுபஹானல்லாஹி ஸஹ்ரல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்லி வைநாயகா ரப்பியார் என்ற துவாவை அறிவித்திருக்கிறார்கள். ஏன் இதை மாதிரி உணர்வுகள் நமக்கு இல்லாமல் போய்விட்டது? நாம் செல்போன்களிலே ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கே நமக்கு நேரம் சரியாக இருக்கிறது. செல்போன்களில ஒவ்வொரு விதமான விஷயங்களை டவுன்லோட் செய்வதில் தான் இன்று தக்குவா அதுதான் இருக்கிறது பயன்படுத்தி எங்கே அல்லாஹ்வுடைய ஈமான் இஸ்லாத்திலே இருக்கிறது. எனவே இளைஞர்கள் கொஞ்சம் கவலைப்படுகிறது. நிச்சயமாக உங்களால் செய்ய முடியும். உங்களிடத்தில் அல்லாஹ் பலத்தையும் கொடுத்திருக்கிறார், அதே நேரத்தில் கல்வி அறிவையும் கொடுத்திருக்கிறார், அதே நேரத்தில் சமுதாய கவலையும் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்துவிட்டால் நமது ஊரை இங்கே கொண்டு சேர்த்து விடலாம். நம்முடைய கலெக்டரில் இருந்து ஒரு எம்எல்ஏ யார் ஒரு முஸ்லீம். அப்ப ஏன் தாசில்தார் இருக்க முடியாது? ஏன் ஆர்மி இருக்க முடியாது? ஏன் கலெக்டர் வர முடியாது? ஏன் நம்முடைய ஸ்டேஷன்ல ஒரு முஸ்லீம் ஏழு கான்ஸ்டபிளோ முஸ்லீமாக இருக்க முடியாது? சட்டத்தில் எழுதுகிறது. ஆனால் நம்முடைய அறிவியல் நம்முடைய சமூக ஒழுக்கத்தில் இளைஞர்களிடத்துல ஒரு பிடிப்பில்லை, சமுதாய கவலை இல்லை, தக்குவாயினுடைய இறையை சொல்லி அதனுடைய வெளிப்பாடு தான் பலகீனப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், பலகீனப்படாதீர்கள், வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், தாழ்வு மனப்பான்மை கொள்ளாதீர்கள். யார் சொல்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துல் அலௌன் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்து பாருங்கள், உங்களை நான் உயர்த்துவேன், படிப்பு பட்டதாரிகளாக ஆக்குவேன், உயர் பதவியிலே உங்களை உட்கார வைத்து அழகு பார்ப்பேன். அல்லாஹ் சொல்கிறார். எனவே நினைக்கக்கூடிய தாய்மார்கள் கொஞ்சம் கவலைப்பட வேண்டும். நாம் அடிக்கடி சொல்வதுதான் துஆ உன் நிசா, பெண்களினுடைய துஆ நிச்சயமாக இந்த சமுதாயத்தை உயர்வடைய செய்யும். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய 800 கோடி அமெரிக்க டாலர் இந்த சமுதாயத்தை அடைவதற்குரிய காலத்தில் உயர்வடைய செய்து அடிமை சங்கிலியை உடைத்து எரித்தார். பெண் சிசு உயிரோடு கொல்லப்படுவதை தடுத்து நிறுத்தினார்கள். இளைய சமுதாயத்தை என்ற பெயரிலே கட்டமைத்து ஊருக்கு பாதுகாப்பு படையாக உருவாக்கினார்கள். இந்த ஊர் பாதுகாப்பு படை இருக்கிறதா? ராஜகிரி வெளிவெளியில ஊர் பாதுகாப்பு இருக்கிறோமா? கிடையாது. ஏதாவது ஒரு ஆபத்து பாசிசத்தின் மூலமாக வேறு தீய சக்தியின் மூலமாக வந்தால் எப்படி நீங்கள் ஒன்று சேர்ப்பீங்க? நபி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இளைஞர்களை கட்டமைத்தார்கள். நபி அவர்களுடைய 24 வயதில் இந்த 24 வயதுடைய இத்தனை இளைஞர்கள் ஏன் ஒரு கட்டமைப்பு இல்லை, ஒரு ஒன்று கூட இல்லை, ஒரே ஒரு செல்போன் இருக்கிறது, வாட்ஸ்அப்பில் இளைஞர்கள் குரூப்பை வைத்துக் கொள்ளுங்கள், மாதம் ஒரு முறை நிர்வாகத்தின் அனுமதி இல்லை, ஒரு கூட்டம் வைங்கள், சமுதாயத்திற்கு என்ன தேவை அவரை கொள்ளுங்கள், எத்தனை பேர்கள் ஊனமுற்றவர்கள் இருக்கிறார்கள் கணக்கெடுங்கள், எத்தனை பேர்கள் கணவனை இழந்த விதவைகள் இருக்கிறார்கள் கணக்கெடுங்கள், கவர்மெண்ட் கொடுங்கள், உதவி தொகை வந்து கொண்டே இருக்கும். ஏன் உச்சரிக்க வேண்டும்? ஏன் கவலைப்பட வேண்டும்? நம்முடைய செல்வம் சகோதரர்களே, நாம் வரியாக கரண்ட் பில்லாக வீட்டு தீர்வையாக கட்டிய பணம் கவர்மெண்டிலே குவிந்து கிடக்கிறது. நமக்கான உதவி தொகை அத்தனையும் பெறாமல் கல்வி உதவி தொகை இருக்கிறது, இது ஊனமுற்றவர்களுக்கு உதவி தொகை இருக்கிறது, மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், கைப்பெண்கள் இவர்களுக்கான உதவி தொகை இருக்கிறது. ஆனால் இதையுமே பெறக்கூடிய நிலையில் ஒரு கட்டமைப்பு இல்லாமல் இன்று நாம் விலகினப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். எனவே இளைஞர்கள் கவலைப்படுங்கள், தாய்மார்கள் துவாசிகள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு கிளம்பி போகும் பொழுது பெண்கள் சமுதாயத்தை பார்த்து சொல்வார்கள், நாங்கள் போருக்கு செல்கிறோம், எங்களுக்கு வெற்றி வாகை சூடி திரும்புவதற்கு துவா செய்யுங்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அதே மாதிரி ஒவ்வொரு தாய்மார்கள் வீட்டில் இருந்து அழுது துவா செய்வார்கள். தாய்மார்கள் முதல் அபிவிருத்திக்கு துவா செய்யுங்கள், இளைஞர்களுக்கு தக்குவா வர வேண்டும் என்று துவா செய்யுங்கள். அடுத்து பெரியவர்கள் இறுதியாக நான் சொல்வது, பெரியவர்கள் கொஞ்சமாவது பள்ளியின் மக்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நுபுவத்தினுடைய 40 வயதுக்கு மேல் நீங்கள் பள்ளிக்கு வராமல் இருப்பது ஹராம் சகோதரர்களே, ஹராம். நுபுவத்தின் 40 வயதிலே பெரியவர்கள் தங்களுடைய உலக வாழ்க்கை சிற்றின்பம் எல்லாருக்கும் முடிவு கொண்டு வந்தார்கள். 40 வயதுக்கு பிறகு அவர்களுக்கு நுபுவத்தின் அடிப்பட்டம் கிடைக்கப்பட்டது. இன்று எத்தனை 40 வயதுடையவர்கள் பள்ளியின் பக்கம் தொடர்புடையவர்களாக இருக்கிறீர்கள்?
ஏன் வெளியில் சுற்றி திரிய வேண்டும்? 5 நிமிடம் துபருக்கு அசருக்கு மகனுக்கு இஷாவுக்கு ஒதுக்கி வரக்கூடாதா? 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய துஆவிற்கு ஆமீன் சொல்வதற்கு அல்லாஹ் மலக்குமார்களை நிர்மாணிக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட பாக்கியம் பெரியவர்களுக்கு இருக்கிறது, இளைஞர்களுடைய சக்தி இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஊர் முன்னேற்றத்திற்கு தாய்மார்களுடைய துஆ இருக்கிறது. ஊர் முன்னேற்றத்திற்கு எத்தனை விஷயங்களும் ஒன்று இணைக்கப்பட்டால் நாம் நிச்சயமாக மேன்மை அடைய முடியும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். அதை மையமாக கொண்டுதான் தக்வாவை உபதேசம் செய்தார்கள். அந்த தக்வாவை இந்த ரமலான் நமக்கு தந்திருக்கிறது. ரமலானுக்கு பிறகு சகோதரர்களே, நாம் தக்வாவை நிறைவேற்றத்தை பற்றி பிடித்து முஸ்லீம் என்ற அந்த சின்ன அந்தஸ்திலிருந்து மூமின் என்ற உயர்ந்த அந்தஸ்திற்கு, முத்தகீன் என்ற அடுத்த படிக்கட்டுக்கு இளைஞர்களை 4 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் முத்தகீன்களாக மாறிவிடுங்கள். அதற்கு மேல் உள்ளவர்கள் சுகதாக்களுடைய அந்தஸ்தை அடைந்துவிடுங்கள். தாய்மார்கள் அல்லாஹ்வை சுகிதாக்கு கேட்கக்கூடிய வல்லமை தாய்மார்களுடைய துஆவிற்கு உண்டு. ஹவுலா பின்த் ஸஅலபா அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வினுடைய அரிசை நோக்கி கையேந்தினார்கள். அல்லாஹ் சூரத்தை இறக்கினான். அல்லாஹ் கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, தன்னுடைய கணவன் விஷயத்தில் என்னிடத்தில் கையேந்திய ஹவுலா என்ற 38 வயது பெண்மணியினுடைய அந்த துஆ என்னுடைய அரிசை கட்டியது. அல்லாஹ் சொல்றான், கட்டியதான் இல்லையா? ஒரு சட்டத்தை மாற்றினான் அல்லாஹ். இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவர்களும் அந்த ஹவுலா பின்த் ஸஅலபாவினுடைய வாரிசுகள் தான். நீங்கள் கையேந்தி பாருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் அரசு தட்டி அதிலிருந்து உங்களுடைய துஆவுக்கு இஜாப் நிச்சயமாக பதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நிர்பந்தமான ஒரு காலகட்டம், எமர்ஜென்சி வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்லுகிறேன், பைத்துல் மாலை கையை வைத்து விட்டான். அடுத்து ஜும்மா கிடையாது என்று சொல்கிறான். ஜும்மாவை வீட்டில் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். ஹஜ்ஜுக்கு செல்லவிட மாட்டான். ஃபித்ரா காசை எங்களிடத்தில் கொடுங்கள், நாங்கள் யாருக்கு கொடுக்கிறோம் என்று நாங்கள் முடிவு செய்வோம் என்று சொல்வாங்க. என்ன செய்ய போகிறீர்கள்? அப்பொழுது இளைஞர்களே, நீங்கள் உங்களுடைய இடவை வைத்து பாசிசத்துக்கு எதிராக கலந்து கொள்ள முடியுமா? ஒன்று செய்வார்களா? உங்களுக்கு மரண பயம் ஏற்பட்ட ஒற்றுமை என்று சொன்னார். குப்பு துன்யா கராபத்துல் மௌத். இன்று சவுதி அரேபியாவில் என்ன நிலை காசா மக்களை பார்த்து அவர்களுக்கு ஏற்பட்டதோ அதே நிலை நமக்கு ஏற்பட்டு விடக் கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குப்பு துன்யா கராபத்துல் மௌத். மௌத்தை வெறுப்பது, உலகத்தை நேசிப்பது, ஆடம்பரமாக வாழ்வது, வயிறு நிறைய விதவிதமான உணவை உண்ணுவது, இதுதான் இந்த அரபு நாட்டினுடைய ஸ்பெயினிய கலாச்சாரம். அந்த ஸ்பெயின் இதே நிலையில் இருந்ததின் காரணமாக கிறிஸ்தவர்களுடைய கைக்கு போனது. இன்று வரை ஸ்பெயினை நீக்க முடியவில்லை. முஸ்லிம்கள் கொடியேற்றி சாம்ராஜ்யம் செய்த ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யம் ஸ்பெயின் சாம்ராஜ்யம். உலக வாழ்க்கையை வளர்ந்தார்கள். உலக வாழ்க்கையிலே ஈமான் இல்லாமல் சென்றார்கள். தக்வா இல்லாமல் போனார்கள். மேல்நாட்டு ஆடையை இறக்குமதி செய்து அணிந்தார்கள். மேல்நாட்டு ஆட்சி குட்டிகளை உண்டார்கள். ஸ்பெயினில ஈமான் பறிபோனது, ஆட்சியும் பறிபோனது. என்று நமக்கு ஆட்சி. அப்ப இதற்கு மேல்நாட்டு கலாச்சாரம், ஏன் மேல்நாட்டு உணவுகள், ஏன் பள்ளிக்கு தொடர்பில்லாத ஒரு தாண்டோட்டி தரமான வாழ்க்கையை எல்லாம் ஆற்ற வேண்டும் என்பதுதான் இந்த ஈதுடைய மிக அற்புதமான தக்குவாவினுடைய முறையாக இருக்கிறது. இளைஞர்களே, பெரியவர்களே, அன்பிற்கு தாய்மார்களே, உங்களுடைய பொறுப்புகளை சரியான முறையில் நீங்கள் நிறைவேற்றினால் நம்முடைய சமுதாயத்தை எதிர்காலத்தில் ஒரு அழகான முறையில் கட்டமைத்து நாம் இந்த வீட்டில், நம்முடைய ஊரில் வீட்டில் வாழ வேண்டும். நம்முடைய மாவட்டத்தை நாமே ஆள வேண்டும். இதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். بارك الله لنا ولكم في القرآن العظيم ورفعنا بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك كريم.